இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீட்டிலிருந்து கிளம்பியவன் அந்த பாதையில் எங்கு போவது என்று தெரியாத நிலையில் நடந்து கொண்டிருந்தான். மனம் முழுக்க மனைவியின் மீது கோபம். அவளின் ஆயுதமான வாய் தாக்குதலை ஒரு கட்டத்தில் சகிக்க முடியாமல் ஹேங்கரில் தொங்கியிருந்த சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு எதுவும் பேசாமல் கதவை திறந்து வெளியே வந்தான். ஏதோ ஒரு நினைவில் காம்பவுண்ட் கேட்டையும் திறந்து ரோட்டுக்கு வந்து விட்டான். முதலில் காம்பவுண்டுக்குள்ளேயே என்னுடைய கோபத்தை காட்ட வீட்டை சுற்றி 4 சுற்று வரலாம் என்று மனம் நினைக்கும் போதே அனிச்சையாக காம்பவுண்ட் கேட்டை திறந்து வெளியே வந்து விட்டான். சரி, திறந்து மூடிய காம்பவுண்ட் கதவை மீண்டும் திறக்க சோம்பல் பட்டு ரோட்டில் நடக்க ஆரம்பித்தான். காலை 11 மணி இருக்கும். வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்தது. திடீரென்று என் தோள் மீது ஒரு கை விழுந்து அப்படியே அணைக்க திடுக்கிட்டு யார் என்று கழுத்தை திருப்ப முடியாமல் சிரமப்பட்டு திருப்பி பார்த்தேன். முகம் சரியாக அடையாளம் காண முடியவில்லை. காரணம், என் தோளோடு தோளாக நடந்து வந்தவன் என்னை விட உயரமாக இருந்தான். யார் இவன்? எதற்காக என் தோள் மீது கை போட்டு இவ்வளவு உரிமையாக இறுக்கி பிடித்து கொண்டு நடக்கிறான் என்று மனதுக்குள் சுள்ளென்று கோபம் கொந்தளிக்க நடப்பதை நிறுத்தி அவனது கையை தோளில் இருந்து எடுக்க முயற்சித்தேன். கோபமாக, ஹலோ, யார் மிஸ்டர் நீங்க? எதுக்காக என் தோள் மேல கை போட்டிருக்கீங்க என்று கேட்டேன். என்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் அவன் பயப்பட்டது போல் தெரியவில்லை. அப்படியே நடந்துட்டு இருங்க. நின்னீங்கன்னா பின்னால வரவங்க உங்களை கத்தியால முதுகுல குத்திடுவாங்க. உங்க முதுகு பின்னாடி கத்தியோட ஒரு ஆள் நடந்து வந்துட்டு இருக்கான் என்று அவன் கூறினான். என்ன, பின்னாடி ஒருவன் என் முதுகில் கத்தியால் குத்த வருகிறானா என்று பயத்துடன் தலையை திருப்பி அவனை பார்க்க முயற்சி செய்தேன். தலையை திருப்பாதே, திருப்பினா அவன் குத்திடுவான். அதனால பேசாம என் கூடவே நடந்துட்டு வா. நான் சொல்ற வரைக்கும் நீ முரண்டு பிடிச்சு நிக்க கூடாது. நடந்துகிட்டே இரு, புரியுதா என்றான் அவன். அவன் சொன்னது எதுவும் எனக்கு புரியவில்லை. யார் இவன்? எதற்கு என் மீது தோளில் கை போட்டு இப்படி ரோட்டில் நடக்க வேண்டும்? எனக்கு யாராவது ஒட்டி நடந்தாலே பிடிக்காது. கொஞ்சம் தள்ளிதான் நடக்க முயற்சிப்பேன். அது மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது இவனின் நெருக்கமும் இறுக்கமும் மனதை இம்சைப்படுத்தின. இருந்தாலும் இவன் யார்? யார் பின்னால் இருந்து என்னை குத்த வருபவன்? எதற்காக குத்த வருகிறான்? ஒன்றும் புரியாமல் வேண்டா வெறுப்பாக அவனுடன் ஒட்டியபடி நடந்து கொண்டிருந்தேன். திடீரென்று இடதுபுறமாக திருப்பி ஒரு சந்து போன்ற பாதையில் என்னை இழுத்த நிலையிலேயே நடத்தி சென்றான். என்னுடைய எதிர்ப்பை காட்ட வலுக்கட்டாயமாக நான் நிற்க முயற்சித்தேன். அது மட்டுமல்ல, அவனிடமிருந்து திமிரவும் முயற்சி செய்தேன். அவனை ஒட்டி வந்த ஆட்டோ ஒன்றை கை நீட்டி அதனுள் என்னை தள்ளியவன் அப்படியே பின்னால் அவனும் ஏறி உட்கார்ந்து வஉசி நகர் போப்பா என்று கூறினான். ஆட்டோ வேகம் பிடித்தது. இப்பொழுது என் குரலை உயர்த்தி அவனிடம், யாரியா நீ? எதுக்காக என்னை இழுத்துட்டு போயிட்டு இருக்க? முதல்ல ஆட்டோவை நிறுத்த சொல்லு. இந்தாப்பா ஆட்டோ டிரைவர், வண்டியை நிறுத்து. இந்த ஆள் என்னை இழுத்துட்டு போறான். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது என்று கத்தினேன். ஆட்டோ டிரைவருக்கு கேட்டிருக்கும் போல சந்தேகமாய் திரும்பி பார்க்க இவன், அண்ணா, அதெல்லாம் நீங்க காதுல வாங்காதீங்க, போங்க. அவர் கோச்சிட்டு வந்துட்டாரு. அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க என்று சமாதானமாய் சொல்ல டிரைவர் சந்தேகமாக திரும்பி திரும்பி பார்த்து வண்டியை ஓட்டினார். சத்தம் போடாதீங்க, உங்க பின்னாடி பாருங்க. ஒரு கார்ல என்ன கொல்ல அருவாளோட வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக உங்களை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ ஆட்டோவை நிறுத்துனீங்கன்னா இங்கேயே அவங்க என்ன அருவாள்ல வெட்டி போட்டுருவாங்க. அது மட்டும் இல்ல, என் கூட வந்துட்டு இருந்ததுனால சாட்சி கூடாதுன்னு உங்களையும் ஏன் இந்த டிரைவரையும் கூட வெட்டிட்டு போயிடுவாங்க. புரிஞ்சுக்கங்க, அமைதியா வாங்க. நான் ஒரு இடத்துல இறங்கி அப்படியே போயிடுறேன். நீங்க இதே ஆட்டோவில் அப்படியே உட்கார்ந்து வீட்டுக்கு போயிடுங்க என்று அவன் சொல்ல சொல்ல எனக்கு பயத்தில் உடம்பு உதறல் எடுத்தது. சினிமாவில் தான் பார்த்திருக்கிறேன் இந்த மாதிரி காட்சிகளை எல்லாம். இப்ப அது எனக்கே நடக்கிற மாதிரி இருக்கே என்று பயத்துடன் ஆட்டோவில் இருந்தபடியே மெல்ல தலையை திருப்பி பார்க்க கார் ஒன்று நான் சென்ற ஆட்டோவை ஒட்டியபடி பின்னால் வந்து கொண்டிருந்தது. அதில் 4-5 பேர் இருந்தனர். அவர்கள் தோற்றம் கூட சற்று கரடு முரடாய் இருப்பது போல தெரிந்தது. ஐயோ, என்ன நடக்க போகிறதோ என்று மனம் பயத்தால் தடுமாறியபடி இருக்கும்போது என்று ஆட்டோவை நிறுத்த சொன்னான். டிரைவர் சட்டென்று வேகத்தை குறைத்து ஓரங்கட்ட முயற்சிப்பதற்குள் அவன் ஓட ஓட இறங்கியவன், தேங்க்ஸ்ங்க, வரேன் என்று ரோட்டை அப்படியும் இப்படியும் பார்த்து கடந்து ஏதோ ஒரு பக்கம் ஓடி மறைந்து போய்விட்டான். ஆட்டோ தடுமாறி மெல்ல ஓரம் கட்டி, சரியான சாவுகிராக்கி, இப்படி டிராஃபிக்ல இறங்கி பின்னாடி வரவங்க கிட்ட எனக்கு பேச்சு வாங்கி கொடுக்குறான் என்று திட்டிக்கொண்டே, என்ன சார் இங்க இறங்கிக்கிறீங்களா? யார் அவன்? எதுக்கு அவன் கூட வந்தீங்க என்று கேட்டார். கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் எல்லாம் நடந்து முடிந்திருக்க எனக்கு எதுவுமே புரியாமல் டிரைவர் முகத்தை பார்த்து, அவன் யாருன்னே தெரியாது. நான் பாட்டுக்கு சும்மா நடந்துகிட்டு இருந்தவன் மேல கை போட்டு
நல்ல வேளை அவர் முன்னால் அழுகை வரவில்லை. அதன் பின் தான் கவனித்தேன். ஆட்டோவின் பின்னால் காரில் வந்தவர்கள் நின்ற ஆட்டோவின் அருகில் நிறுத்தி ஆட்டோ டிரைவரை திட்டியபடியே கடந்து போனார்கள். அறிவிருக்கா, நடு ரோட்ல திடீர்னு பிரேக் போட்டு நிறுத்துற, சிக்னல் காட்ட மாட்டியா என்று திட்டி விட்டு சென்றனர். அப்படியானால் அவர்கள் இவன் சொன்ன ஆட்கள் இல்லையா? சரி சரி, ஆட்டோவை திருப்புங்க, இறங்கி நடந்து போனா மறுபடியும் அவன் வந்து பிடிச்சுக்க போறான் என்று கூறினேன். வீடு வந்து இறங்கும் போது ஆட்டோ சார்ஜ் 150 ஆச்சு என்று சொன்னார். காம்பவுண்ட் கேட்டை திறந்து நிமிர்ந்து பார்க்க மனைவி வாசலில் நின்றபடி இருந்தால். ஒரு 150 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துறேன் என்று கூறினேன். அவள் என்னை முறைத்தபடியே பணம் எடுத்து கொடுக்க உள்ளே சென்றாள். கூடவே சத்தமாய் முணுமுணுத்தபடி, ஐயா கோச்சுக்கிட்டு ஆட்டோல ஊர் சுத்த போவாரு, அதுக்கு நான் தண்டா அழுவணும், எல்லாம் என் தலையெடுத்து என்றாள். கட்டிலில் போய் படுத்தவன் எதுவும் பேசவில்லை. எது சொன்னாலும் அவள் என்னை நம்ப போவதில்லை. அவள் கிடக்கிறா, பேசாம காம்பவுண்டை சுத்தி வந்திருக்கலாம், நான் தப்பிச்சு வந்ததே பெருசு என்று பெருமூச்சு விட்டான். ஒய்ஃப் கிட்ட கோச்சிக்கிட்டு சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு வரலான்னு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ ஓசியில எவனோ ஆட்டோல போறதுக்காக அவரை இந்த பாடுபடுத்தி பயமுறுத்தி அவன் ஓசியில டிராவல் பண்ணியிருக்கான். பாவங்க நம்ம ஹீரோ பயந்து நடுங்கிட்டாரு. இந்த கதையை நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காட்டியும் எனக்கு போதும் போதுன்னு ஆச்சுங்க. ஒரே சிரிப்பாக வந்துச்சு. சிரிப்பை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலைங்க. இந்த கதையை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சோகமாக இருந்தாங்கன்னா இந்த கதையை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.